அதே மாதிரி விருந்தாளிகள் வந்தால் அந்த விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய முறைகள் இருக்கிறது. ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களை அழகான முறையில் தங்க வைத்து அவங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுக்கிறது, அவங்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பது பெரிய இபாதத். விருந்தாளிகள் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் பரக்கத்தும் சேர்ந்து வருகிறது. அதனுடைய நுட்பம் நமக்கு தெரிகிறது இல்லை. அப்ப விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும், அவர்களுக்கான தேவைகளை செய்து கொடுக்கணும். இன்னொன்று என்னன்னா, ஒரு விருந்தாளி நம்ம அழைக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு விருப்பமானது என்னன்னு தெரிஞ்சு அந்த உணவுகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். எனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா அவருக்கும் பிடிக்கணுங்கிறது இல்லையே. நான் பிரியாணி விரும்பி சாப்பிட்றேன், நெய்ச்சோரை விரும்பி சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக, ஆப்பத்தை விரும்பி சாப்பிட்றேங்கிறதுக்காக வேண்டி அவர் அதை சாப்பிடணுங்கிறது கட்டாயமா? அவருக்கு என்ன பிடிக்கணுங்கிறது தெரியும். நட்பிலே நம்ம அழுத்தமாக இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லிடுங்க, அதை செஞ்சு வைப்போம். இல்ல எதையாவது செஞ்சு வைங்கன்னு சொல்லத்தான் செய்வாங்க. இருந்தாலும் அப்படி கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் விரும்பி சாப்பிடணும். இதெல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறதா என்றால் சொல்லி தருகிறது. எதை தான் சொல்லல, எல்லா விஷயத்தையும் அது பேணி இருக்கிறது. எனவே அந்த மாதிரி விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய இல்லமாக நம்முடைய இல்லங்கள் இருக்கணும். சமையல் கட்டு என்று எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான வீடு பெரிய கலவர பூமியாக தான் அது இருக்கு. நீங்க சமையல் கட்டை போய் பாருங்க, அட்டே அப்பா ஒரு சண்டை நடந்த மாதிரி தான் சாமான்கள் அப்படி எகிரி கிடக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கக்கூடாது. எல்லாமே அழகாக இருக்கணும். பொருள்களும் கூடி போச்சு. இப்போ உடல் உழைப்பும், பெண்களுக்கான உடல் உழைப்பும் குறைந்து போய்விட்டது. இனி அடுத்து முக்கியமான நான் செய்திக்கு வருகிறேன். நம்முடைய சுற்று வட்டாரங்களை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ளணும். வீட்டை சுற்றி சுத்தமாகவும் இருக்கணும். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளையும் நாம் பேணிக் கொள்ளணும். அண்டை வீடார்களை பேணணும். அதான் அழகான வீடு. இப்போ என்ன நிலை ஆயிடுச்சுன்னு சொன்னா, முன்னாலையெல்லாம் வீடுகள் இருக்கும், சாட்சி பெருமா மக்கள் வீடுகள் சேர்ந்துதான் இருக்கும். 4 தொட்டிக்கட்டு வீடுலாம் இருக்கும். இருக்கு, இப்பவும் இருக்கு, ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இல்லாம இல்லை, இருக்குது ரொம்ப குறைவாக. 4 தொட்டிக்கட்டு வீடு இப்படி இருக்கும். அழகா இருக்காது. இங்க இருந்தாங்க வீடுகள்லாம் கலகலப்பாக இருக்கும், மக்கள் நிறைய இருப்பாங்க. இப்ப பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சு போச்சு. நிறைய வீடுகள் உபயோகம் இல்லாமல் இருக்கிறது. பார்க்கமா இல்லையா? பல வீடுகள் உபயோகம் இல்லை, பிரம்மாண்டமாக கட்டி வைக்கப்பட்டு மக்கள் வசிக்கும் தலமாக அது இல்லை. அப்படி பல வீடுகள் மாறி வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலை அல்ல. இனி வீடுகளை பொறுத்தவரை அண்டை வீடுகாரர்களோடு நட்போடு இருக்கணும். பக்கத்துல சாட்சி பெருமா மக்களோடு இருக்கும், கதவு அடைச்சிருக்கும். அப்ப அந்த கதவை அடைச்சிருக்கும் போதே கேட்பாங்க, என்ன கதவை அடைச்சிக்குது, ஒத்துமை இல்லையோ அப்படின்னு கேட்கிற நிலைமை இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. அண்டை வீட்டுக்காடுகளோடு எப்படி இருக்கணும் என்பதை குறித்து நம் உயிரில மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மாஸால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசீனி பில் ஜார் ஹத்தா லனன்து அன்னஹு சயூரிது. எந்த அளவிற்கு நான் எண்ணினேன் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகள் என்ன, அதை எப்படி நீங்க பேணணுங்கிறது எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, வசியத்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு கட்டத்தில் நான் நினைச்சேன், மௌத்தா போன அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கூட சொத்திலே பங்கு வந்து விடுமோ என்று எண்ணும் அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு என்ன செஞ்சாங்க, வசியத்து செஞ்சாங்க. அப்ப அண்டை வீட்டுக்காரர்களோடு அழகான ஒரு பழக்க வழக்கம் நெருக்க இருக்கணும். ஏதாவது சமைத்தால் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து விடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.